ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட்டிப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான வெஜ் லஞ்ச் மெனு. இந்த லஞ்ச் ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். வாங்க என்னென்ன ரெசிபீஸ்ன்னு பார்க்கலாம். முதல்ல பண்ண போகிறது தட்டைப்பயிறு போட்ட புளிக்குழம்பு. இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு இதை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டுட்டு கூடவே கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு முதல்ல வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காவை தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன். இதை போட்டுக்கலாம். கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 3 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி. உங்கள்கிட்ட குழம்பு மசாலா இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். இந்த பவுடர்லாம் போடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வேக விடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காய்கறிகள் வேகணும். அதுக்காக ஒரு 5 to 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. மூடி போட்டுட்டு காயை வேக விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்திருக்கும். நம்ம எடுத்து பார்க்கலாம். முருங்கைக்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ புளி ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இதை நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. 2 தடவை தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு நான் தட்டைப்பயிரை முதல்லையே வேக வச்சுருக்கிறேன். குக்கரில் ஒரு 3 விசில் தட்டைப்பயிரை தனியாக தண்ணி ஊற்றி வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம அரைக்க வேண்டியதை பார்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் தேங்காய் சில் எடுத்துக்கோங்க. இதை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயம் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இது 2 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம தேங்காய் விழுது சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரையும் கொஞ்சமாக கழுவி ஊற்றிக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தகுந்தாப்பில் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம முதல்ல காய் வேகிறதுக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கனால இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். புளிக்குழம்பு ஒரு 5 to 10 நிமிஷம் கண்டிப்பாக கொதிச்சாதான் நல்லா தேங்காயெல்லாம் சேர்ந்து குழம்பு கெட்டியாகி கிடைக்கும். நல்லா தேங்காயெல்லாம் சேர்ந்து குழம்பு கொஞ்சமாக இறுகிடுச்சு. தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 1 கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். 50 கிராம் இருக்கும். இதை முதல்ல தண்ணியில் கழுவிக்கோங்க. 1 கட்டு கீரையில் தண்டு மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் இந்த சைஸ் உள்ள தண்டு வரைக்கும் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் எடுக்காதீங்க. இதை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இதில் அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு அரைக்க வேண்டியதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இதில் 1 சில் தேங்காவை பொடிசாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் இதை சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கீரைத்தண்டு பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. லேஸாக கடைஞ்சிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா கூட்டு ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கொதிச்சிட்ருக்கு. இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரைத்தண்டு பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீரை கடையில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கீரையை மட்டும் க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 2 பூண்டு, 1 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு
இதை நல்லா கலந்துட்டு இதை வேக விடலாம். மூடி போட்டு வேக விடக்கூடாது. கீரையை மூடி போட்டு வேக விட்டால் கீரையோட கலர் வந்து மாறிடும், பச்சை கலரில் கிடைக்காது. 5 நிமிஷத்தில் கீரை நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே சூடோடு நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா காஞ்ச மிளகாவை எடுத்து போட்டுட்டு அரைச்சிட்டு கொடுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்தாச்சு. கீரையை ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி மத்தில் கடைஞ்ச மாதிரி அரைக்கணும்னா மிக்சியில் பல்ஸில் 2 அடி அடிச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம ரெண்டுக்குமே சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை முதல்ல போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ரெண்டுமே வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் வந்தப்புறமா நம்ம 2 இதுலேயும் சேர்த்துக்கலாம். இப்போ கீரைத்தண்டில் ஒரு பாதி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். மீதி பாதியை நம்ம கீரை கடையலில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை கடையலில் கொஞ்சம் எண்ணெய் அதிகம் இருக்க மாதிரி சேர்த்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பரான ஒரு சிம்பிள் வெஜ் லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. ஒரே கீரைத்தண்டு வாங்கி கூட்டும் பண்ணிட்டோம், கடையிலும் செஞ்சிட்டோம். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெசிபீஸோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.